யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். முதல்ல என்னைக்குமே நம்மளை நாம் உயர்வாக என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ, எப்போ உயர்வாக நினைக்கின்றோமோ, நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ, அவர்கள் தான் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். நம்மளை நாமளே இழிவுபடுத்திக்கிட்டும் தாழ்த்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எந்த வழியிலையுமே நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. பிறரை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களால நான் தோல்வி அடைஞ்சேன், அவங்களால எனக்கு இந்த மாதிரி விளைவுகள் ஏற்பட்டுச்சு, யாருமே என்னை மதிக்கிறது இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு மரியாதை இல்லை, அவங்க மேலே அவங்களுக்கு மரியாதை இல்லை என்று அர்த்தம். ஆக ஆன்மீகம் எடுக்கிறது தன்னைத்தான் தெரிந்து கொள்வது உயர்ந்த நிலை. ஆன்மீக நிலையில் நான் சொன்னேன், குருவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம முதல்ல தன்னைத்தானே எப்போவுமே உயர்வாக நினைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எங்கேயுமே உலகத்தில் நீங்கள் எதை பற்றி நினைப்பதற்கு முன்னால் உங்களை பற்றி நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படின்றது, வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, திருமணமானால் கணவர் எப்படி இருக்கார், பிள்ளைங்களை பற்றி, கணவரை பற்றி, உங்களை பற்றி, உங்களோட குணதிசயங்களை பற்றி எல்லாம் உங்களுக்கே தெரியணும். சந்தோஷம், மகிழ்ச்சி, வேதனை, துன்பம், கோபம் எல்லாம் எப்படி இருக்குது உங்ககிட்ட, இவைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அது யோக சக்தி பெற்றவர்கள் எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுலபமாக மாற்றிக்கலாம். சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ரொம்ப கடினம் இல்லை. இது யோக சக்தி இருக்கிறதுனால உடனடியாக இன்றைக்கே நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் நினச்சி, சரி நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன், என்னோட குணதிசயங்கள் தேவையில்லாத குணதிசயத்தை விட்டுருவேன், இன்னிலேருந்து இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா, உறுதியாக நினச்ச உடனே மனம் உடனே வேலை செய்யும். யோக சக்தி ஒரு ஆற்றல் பவர், அந்த மாதிரி உடனே மாற்றத்தை உருவாக்கும் வாழ்க்கையில். ஆக நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ உடனே அந்த மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதனால தான் தவறான சிந்தனைகள் கூடாதுன்னு சொல்கிறேன். யோக சக்தி தவறான நினைக்கும் போது அதையும் அது நிலையை உருவாக்கும். யோக சக்தி என்பது அதோட பவர் ஆக்கும் சக்தி உள்ளது. நாம் தவறான நிலைக்கு நாமே போனோம்னு சொன்னால் அதுக்கு உள்ள நிலையை உருவாக்கும். போகக்கூடாது. அதுக்கு தான் நல்ல விஷயங்களே சிந்திக்கணுன்றேன். யோக சக்தி நம்ம ஒரு பாதையை காமிச்ச பிறகு அது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, உங்களோட கண்ட்ரோலு. அதுக்கு பிறகு குருக்கும் அதுக்கும் குரு சிஷியர் என்ற தொடர்பு வேறு. அதை தவிர்த்து யோக சக்தியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.